தங்கச்சிமடம் ரயில்வே கேட் பகுதியில் தண்டவாளத்தில் அமர்ந்து மீனவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வரும் நிலையில் ரயில் வந்துள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். என்ன சொல்லணுமோ அது சொல்லிட்டீங்க. அதனால தோல்வி கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சோனைமுத்தன். வணக்கம் சோனைமுத்தன். தற்போது போராட்டக்காரர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அங்கிருக்கக்கூடிய கள நிலவரங்கள் என்னவாக உள்ளது? வணக்கம். அதாவது இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள மீனவர்களையும் அவர்களது படகுகளையும் விடுதலை செய்ய கோரி தற்பொழுது கடந்த 3/4 மணி நேரமாக அந்த தங்கச்சிமடம் ரயில்வே தண்டவாளத்தில் அமர்ந்து மீனவர்கள் 1000க்கும் மேற்பட்டோர் ரயில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய காட்சிகளை தான் நாம் இவ்வளவு நேரம் பார்த்து கொண்டிருந்தோம். தற்பொழுது அந்த வழியாக ராமேஸ்வரம் தாம்பரம் செல்லக்கூடிய அந்த எக்ஸ்பிரஸ் ரயிலானது வந்துள்ளது. இதனால் அந்த பகுதியில் பரபரப்பானது ஏற்பட்டிருக்கிறது. மேலும் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வரக்கூடிய மீனவர்களிடத்தில் அதிகாரிகள் மற்றும் காவல்துறையின் உயர் அதிகாரிகள் தற்போது பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இருந்த போதிலும் அவர்களை எங்களது கோரிக்கைகளை நிறைவேறும் வரை நாங்கள் நகரப்போவதில்லை உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர். சரியாக 3 மணியிலிருந்து இந்த போராட்ட களமானது பரபரப்பாக மிக்க ஒரு களமாக காணப்படுகிறது. தங்கச்சிமடம் பகுதி முழுவதுமே 500க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வர்றாங்க. குறிப்பாக இந்த போராட்டத்தின் காரணமாக ரயில்கள் அனைத்துமே இங்கிருந்து செல்லக்கூடிய இந்த ராமேஸ்வரம் தாம்பரம் எக்ஸ்பிரஸ் ரயில் மற்றும் ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ், சேதி எக்ஸ்பிரஸ் உள்ளிட்ட ரயில்கள் அனைத்துமே காலதாமதமாகக்கூடிய ஒரு சூழலும் நிலவி வருகிறது. இதனால் அந்த பகுதியில பரபரப்பும் நிகழ்ந்து வருகிறது. ஏராளமான போலீசார் அந்த பகுதியில பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வரக்கூடிய சூழல்ல தற்பொழுது இந்த அதாவது ராமேஸ்வரம் தாம்பரம் எக்ஸ்பிரஸ் அந்த போராட்ட களத்துக்கு முன்பாக நின்று கொண்டிருக்கிறது. ஏற்கனவே 1/2 மணி நேரம் தாமதம் ஆகி கொண்டிருக்கிற நிலையில தற்பொழுது இந்த ரயில் நின்று கொண்டிருக்கிறது. இதனால் அந்த ரயிலுக்கு புக் செய்யப்பட்டுள்ள பயணிகள் வேதனை அடையக்கூடிய ஒரு காட்சியும் இன்னும் சற்று நேரத்தில் நிகழக்கூடிய ஒரு காட்சி இருக்கிறது. தற்பொழுது அதிகாரிகள் அந்த முக்கிய மீனவ சங்க பிரதிநிதிகள் மற்றும் அந்த விவசாய சங்க நிர்வாகிகளுடன் பேச்சுவார்த்தை ஈடுபட்டு வருகிறார்கள். பேச்சுவார்த்தை சுமூகமாக கூடிய நிலையில அவர்கள் போராட்டத்தை விலக்கிக் கொள்வதாக தெரிகிறது. ஆனாலும் அவர்கள் இன்னும் 1/2 மணி நேரத்துக்கு மேலாக அந்த பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்து தற்பொழுது வரை ஏராளமானவர், குறிப்பாக 500க்கும் மேற்பட்ட மீனவ பெண்களும் அந்த தண்டவாளத்தில் வரிசையாக அமர்ந்து தங்களது எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக பல்வேறு கண்டன கோஷங்களையும் எழுப்பி வருகின்றனர். தற்போது வரை அந்த ரயிலானது தண்டவாளத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. மீனவர்களும் தங்களது எதிர்ப்பை தெரிவித்து வருகின்றனர். சோனைமுத்தன், தற்போது போராட்டக்காரர்கள் தரப்பிலிருந்து என்ன தெரிவிக்கிறார்கள்? போராட்டத்தை கைவிட ஏதேனும் வாய்ப்புகள் இருக்கிறதா? நிச்சயமாக, அதாவது அவர்கள் வைக்கக்கூடிய ஒற்றை கோரிக்கையானது அந்த கச்சத்தீவு பகுதியை மீட்டு கொடுப்பதற்கு மத்திய மாநில அரசுகள் முழுமையான நடவடிக்கை எடுத்து அவர்கள் பாரம்பரியமான முறையில் அந்த மீன் பிடிக்கக்கூடிய பகுதியை மீட்டெடுக்க வேண்டும் உள்ளிட்ட முக்கிய கோரிக்கையாக அதை வைத்து வருகின்றனர். மேலும் அவர்கள் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படுமா என்ன சில நேரத்தில் தான் தெரிய வரும். உங்கள் விவரங்களுக்கு நன்றி சோனைமுத்தன். ரயில்கள் அனைத்துமே இங்கிருந்து செல்லக்கூடிய உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தெனாலிராமன் தினமும் மாலை 6 மணிக்கு காண தவறாதீர்கள்.